ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இது செம ஃபன் ஆக்ஷன் காமெடி எல்லாம் கலந்து வெறித்தனமாக இருக்குங்க. போன எபிசோட பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க, செம ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த லிலித்திலிருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்திருப்பான். பூமிக்கு வந்து பார்த்தா அங்கே காப்ளின்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது காப்ளின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அப்ப நம்ம ஹீரோ கேங்கு அந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு முதல்ல இதை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக கையை முறுக்கிட்டு சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோ உடம்புக்கு இருக்க அந்த டீமன் பவர் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். என்னடா அது என் பவர் கம்மியா இருக்கு, பரவாயில்ல என் கை முட்டி வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அங்க இருக்க எல்லா டீமனையும் அடிச்சு விரட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பவர் மட்டும் இருக்கும், அதான் டீமன் சாப்னிக்ஸ் பவர் ஆஃப் த பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு பயங்கரமான ரெக்க மாதிரி பிளேட கொண்டு வந்து அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பவாகி, நீங்க காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால நீங்க இப்போ லெவல் 4க்கு போறீங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ எல்லா காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு பரவாயில்ல மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போடுத்தனோன்னு என்னோட பாயிண்ட் அதிகமாகுது, என் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பவர் இருக்கும், குளூட்டோனி, அதாவது பேராசை பெரும்பசி இந்த மாதிரியான சக்தி நம்ம ஹீரோ இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ டீமன் கிங்காவே இருந்தானே, அதனால அந்த குளூட்டோனி பவர் மூலமா செத்து கிடந்த அந்த காப்ளினோட ஆத்மா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உறிஞ்சு எடுத்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்தோன்னே அது டீமன் பவர், நீங்க இப்போ டீமன் பவர் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு சக்தி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இதெல்லாம் டீமனோட ஆத்மாவா, ஆடா கொய்யால நான் இப்போ பூமிக்கு வந்திருக்கேன்னா திரும்ப நரகத்துக்கு வந்துட்டேனா, இது என்னடா போச்சு போ தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா, ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோ என்னது டீமன் உலகம் நினைச்சா இங்க ஒரு பொண்ணு சவுண்டு கேட்குது, அந்த பொண்ணு மனுஷனா தான் இருப்பாளா, மனுஷனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு ஓடி போய்கிட்டே இருப்பான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மனசுல என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பான், 10,000 வருஷம்டா, 10,000 வருஷம் நரகத்துக்குள்ளே இருந்திருக்கேன், சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே டீமனு, பத்தாவதுக்கு அந்த லில்லித்து பொண்ணு கையிலலாம் டெண்டகல்ஸ் வச்சுட்டு மூஞ்சி ஃபுல்லா தடவிட்டு இருப்பா, கடுப்பாகும். அந்த மாதிரி டெண்டகல்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது, மூஞ்சில கண் நிறையா கண் இருக்கக்கூடாது, 2 கண்ணு தான் இருக்கணும். ஐயோ ஆண்டவா உன்னை நம்பிதான்டா போறேன், என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க ஓடி போகும்போது அங்க சுத்தி நிறைய காப்ளின் நிற்கும். நடுசுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா, அவ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து, அவ ஒரு மனுஷி, அவளுக்கு 2 கண் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, ஆஹா இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்து, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமாயி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ஐயா நான் பூமிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு போனா அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இந்த பக்கம் அந்த காப்ளின்ஸ் இந்த பொண்ணை வெட்டலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கொண்டு போகும்போது அந்த பொண்ணு கண்ணை முடுவா. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காப்ளினை போட்டு தள்ளிடுவான். ஏண்டா இப்போ சிங்கிள் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, காப்ளின்ஸ் உங்களுக்குலாம் அந்த சிங்கிள் பசங்களோட வழி என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்ளின்ஸ் அசால்ட்டா போட்டு தள்ளிவாரு. போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கை தொட்டன. ஆஹா